தேவனே இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 25ஆம் தேதி. ராஜாதி ராஜா. வெளிப்படுத்தின விசேஷம் 11:15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இந்த உலகம் எவ்வளவு கேடான நிலைக்கு சென்று கொண்டிருந்தாலும் அது கர்த்தரின் பிடியை விட்டு செல்வதில்லை என்பதை விசுவாசிகளாகிய நாம் மறக்கக்கூடாது. பிரச்சனைகள் எவ்வளவு கடுமையான நிலைக்கு சென்றாலும் அது தேவனின் ஆளுகையை மீறி செல்லவில்லை என்று இன்று காலை நாம் உணர வேண்டும். அவர் நித்திய ராஜாவாக ஆளுகை செய்கிறார். பிசாசிற்கும் வல்லமை உண்டு. அவன் தனக்கே உரிய வழியில் செயல்படுகிறான் என்று வேதம் கூறுகிறது. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஆகியவையும் உண்டு. பிசாசிற்கு வல்லமை உண்டு என்றாலும் நம் தேவன் சர்வ வல்லவர். அவருக்கு வேதத்தில் ஒரு அழகான பெயர் உண்டு. அவர் ராஜாதி ராஜா என அழைக்கப்படுகிறார். எனவே பிசாசிற்கும் அவன் சேனைக்கும் உள்ள வல்லமையை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏனென்றால் அவற்றிற்கு எவ்வளவு வல்லமை காணப்பட்டாலும் இயேசுவே ராஜாதி ராஜா. எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை அவருக்கு உண்டு. அவருடைய ஆளுகை ஆவி, ஆத்மா, சரீர ரீதியான எல்லா வல்லமைகளையும் கடந்து செல்கிறது. எல்லா ஆளுகைக்கும் ஆரம்ப நிலை தேவனே. அதுபோல எல்லா வல்லமைக்கும் அதிகாரத்திற்கும் அவரே முடிவு நிலை. ஆளுகையையும் வல்லமையையும் அதிகாரத்தையும் கையாள அவரால் மட்டுமே முடியும். இந்த நாளை கடந்து செல்லும் போது தேவனே சர்வ வல்லவர். அவரே நம் வாழ்க்கையின் எல்லா எல்லைகளையும் ஆளுகை செய்கிறார். அவர் ஒருவராலேயே எல்லாவற்றையும் அடக்கி திருத்தி வழிநடத்த முடியும் என்ற உண்மையை உணர்ந்து கடந்து செல்லுங்கள். அவர் உங்களுக்காக தீமையானவைகளை அல்ல, நன்மையானவைகளையே செய்வார். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.